சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாளின் முக்கியமான அம்சங்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போம். 9/7/2024 செவ்வாய்க்கிழமை திருதியை திதி காலை 7 மணி வரைக்கும். அதன் பிறகு வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி மாதிரி முக்கியமான சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும். நட்சத்திரம் ஆயில்யம் காலை 9 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு மக நட்சத்திரம் 9-10 வரைக்கும் கடகத்தில் இருப்பார். 10 மணிக்கு அப்புறம் சந்திரன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். மேஷராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வீடான சிம்மத்துக்கு போயிடுது. அதாவது 5ஆம் வீடு, 4லேருந்து கிளம்பி 5ஆம் வீட்டுக்கு போயிடுது. அது கொஞ்சம் நல்ல அமைப்பு. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது நடக்குமா, நடக்காதா, அவ்வளோதானா அப்படின்னு நீங்களாக தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாளுன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் சந்திரன் கொஞ்சம் குழப்பம் தான் குழப்பிட்டு காரியங்கள் வந்து சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மி. அதனால் நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, புதிய உதவி ஏதாவது கேட்குறீங்கன்னா கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ராகு கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. எந்த ஒரு கிரகமும் 12 இருந்தால் கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்குறது. வந்து 12ஆம் இடம்ங்கிறது வந்து சர்பதோஷ அமைப்பு, அயன சயன போகம்னு சொல்லுவோம். 12ஆம் வீடு அங்கே வந்து ராகு உட்காந்துருக்கு. அதனால் உங்களுக்கு ராகுவால் தூக்கம் கெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு, காளி வழிபாடு நன்மை தரும். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இடத்துல வந்த சந்திரன் வந்து உறவினரிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். அவங்க வந்து ஏதாவது உதவி கேட்பாங்க, கொடுப்பீங்களா இல்லையான்னு அது உங்களுடைய மூடை பொறுத்தது. அதனால் உறவினர்களால் தொல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால் தனம் கொஞ்சம், பணம் கொஞ்சம் பாழாகிறதுக்கு, வேஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. எல்லாம் நான் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேங்கிற மாதிரியான அமைப்பு தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு 16ஆம் இடத்துல ராகு சார் 11th பிளேஸில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யும். 11ஆம் இடத்துல ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்களால் அனுகூலம். அவங்களால உங்களுக்கு பண லாபம், வேலையில் வந்து அவங்க அனுகூலமாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து ரொம்ப அனுகூலமான பெண்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். தன லாபம் உண்டு சார். 11ஆம் இடத்துல ராகு இருக்க வரைக்கும் உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும், பண வரவு இருக்கும், தானிய லாபம் இருக்கும். இப்போ அந்த விவசாயிகளுக்கு வந்து தானியத்தால் அதிகமான லாபம் இருக்க போது ராகுவால். மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 3ல் இருக்கும்போது புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, மார்க்கெட் போகிறீங்க, மால் போகிறீங்க, அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களுக்கு போய் நிறைய செலவு பண்ண போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாலி இருக்க போகிறோம். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமான மன மகிழ்ச்சியை கொடுப்பார். அதை நல்லா கீப்பப் பண்ணுங்கள். 10ஆம் இடத்துல ராகு உங்களுடைய இது ராசிக்கு 10ல் வரப்போகிறது இல்லை, ராகு வந்துருச்சு, 10ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல அருமையான லாபங்கள் உண்டு, ரொம்ப அருமையான லாபங்களாக உண்டு. புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அது ராகுவால் எப்படி சொல்கிறவங்க கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ராகுவும் செய்யும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கும். அது மாதிரி நிறைய ஜாதக விசேஷங்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். அடுத்ததாக கடகராசி 2ஆம் இடத்தில் சந்திரன். 2ல் சந்திரன் இருந்தால் என்ன சொல்லுவோம், பணம் கொஞ்சம் இழுத்துட்டு போகும். பர்ஸை வந்து வீட்டிலே வச்சுட்டு போகிறது நல்லது. பணம் பறிபோகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மறதி சார், ஒரு 500 நோட்டை கொடுப்பீங்க, அவன் மீதி கொடுத்தானா இல்லையான்னு வந்துடுவீங்க, திருப்பி கேட்டால் கொடுத்துட்டேன் சார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் இன்றைக்கி வர்றது சகஜம், எல்லாருக்குமே நடக்குது. அதனால் அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 9ஆம் இடத்துல வந்து ராகு சஞ்சாரம் பண்ணுறார். 9ஆல் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா, சில பேருக்கு சார், எல்லாருக்கும் இல்லை, ராகுவால் வந்து எல்லாருக்குமே இந்த பலன்கள் தான் வரும்லாம் சொல்ல மாட்டோம். ஹார்ட், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் உங்களுடைய நல்ல பேருக்கு கொஞ்சம் தேவையில்லாத மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம் ராகுவால். இந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முருகன் வழிபாடுகள் நல்லதை தரும் உங்களுக்கு. சிம்ம ராசி உங்கள் ராசிக்குள்ளே தான் சார் சந்திரனே வந்து உட்காந்துருக்கு. ராசியில் சந்திரன் வந்து உட்காரும்போது குழப்பங்கள் வருமே, என்ன முடிவு எடுக்கிறது, இதுவா இடதா வலதா, லெஃப்டா ரைட்டா, பிளாக்கா ஒயிட்டா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் வரும்.
எப்போவுமே எல்லாருக்குமே சந்திரன் ராசியில் வந்துடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அதனால தான் நம்ம ஜாஸ்தி சிந்திக்காதீங்க, போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது போகிற பக்கம் அப்படியே விட்டுருங்க. 9ஆம் இடத்துல வந்து ராகு சஞ்சாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய புகழ் டேமேஜ் ஆகும். எதிரிகளால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வேறு, அஷ்டமத்தில் ராகு வேறு, படாத பாடுபடுத்துகிறோம். ஸோ கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கணும். எதிரிகளுக்கு பயப்படணும்னு சொல்லலை. இருந்தாலும் ராகுனுடைய சஞ்சாரமும் சரி, சனியோட சஞ்சாரமும் சரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்துக்குங்க. 8ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி, குருவும் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான பொசிஷனில் இல்லை. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு அனுகூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எப்பவே உங்களுக்கு அனுகூலமான கிரகமாக நல்லவைகளே செஞ்சுட்ருக்கோம். கன்னிராசிக்கு இன்றைக்கி வந்து 12ஆம் இடத்தில் சந்திரன் 12இல் மறையும் போது பார்த்திங்கன்னா புது அறிமுகங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் சார், வந்து பாருங்கள், நேராக பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஆனால் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய தொல்லை. புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல வந்து தள்ளி போகும். சார் இன்றைக்கி ஒரு சான்ஸ் வந்துட்டு சார், கலைக்கலாம் சார் அப்படின்வாங்க. கலைத்துறையில் இருக்கவங்க, அது எதில் இருந்தாலும் சரி, எடிட்டிங்கில் இருப்பாங்க, இந்த மாதிரி மியூசிக்கில் இருப்பாங்க, பின்னணி குரல் கொடுப்பாங்க, அதாவது டப்பிங் கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து புது வாய்ப்புகள் வர மாதிரி தெரியும். ஆனால் வர 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அது கொஞ்சம் நிறுத்தி விட்டுருவோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குரு நல்ல இடத்துல இருக்குது, அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு, கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு முயற்சிகள் கொஞ்சம் செட்பேக் வரத்தான் செய்யும். அதேமாதிரி உறவினர்கள் எல்லாம் கொஞ்சம் பிரிய வேண்டி வரலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கைகூடும். அதுமாதிரி ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கன்னிராசிக்கு அமையும். அடுத்தது துளாராசிக்கு 11இல் சந்திரன் 11இல் இருக்கும். என்னதான் அருமையான நாள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. 11இல் சந்திரன் இருக்கும்போது புது வரவுகள், நண்பர்கள், உறவினர்கள்லாம் வருவாங்க. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. 11ஆம் இடத்து சந்திரன் வந்து தன லாபத்தை கொடுக்கும். ஏதோ எப்போ பண்ணியிருப்பீங்க ஒரு நல்லது, அல்லது கடன் கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வரும். ஆக வந்து நீங்கள் பணம் வரவு நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு ராகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துளாராசிக்காரனுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது சார் ராகு. எப்போவே இந்த மாதிரி கெட்ட கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க, அது வந்து 3, 6, 11 தான் நல்லது பண்ணும். உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல ராகு வந்து வெற்றி. அங்கே பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும். எதிரிகளெல்லாம் ஊதிடலாம். 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்துருஸ்தானம், வியாதி இருக்காது, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருக்கும். கடன் தொல்லையிலேருந்து வெளியே வருவீங்க. இது வந்து ராகுனுடைய பலன். ஆனால் அது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த ராகுனுடைய தயவால் நீங்கள் முன்னுக்கு வரலாம். விருச்சிகராசி 10ஆம் இடத்தில் சந்திரன். 10இல் சந்திரன் இருந்தால் நல்ல முயற்சிகளுக்கு உங்களுடைய ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்கோ முயற்சி, சீரியலில் நடிக்கிறதுக்கு, நடிப்பு துறையில், இந்த மாதிரி பாடுற துறையில் எதுக்காவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வெற்றியை நீங்கள் பெறலாம். 5ஆம் இடத்துல ராகு வேறு உங்களுக்கு கொஞ்சம் செட்பேக், அதாவது துக்ககரமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கிடைக்கும். ஏன்னா 5இல் ராகு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா சொல்கிறாங்க, ராகுடைய பலன் அது நாங்கள் சொல்லலை, அது ராகுனுடைய பலன். இதே வந்து மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாலின் போவாங்க, வேலை நிமித்தமாக போவாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. 9ஆம் இடத்தில் சந்திரன் 9இல் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் கட்டி, வயிற்று நோய், வயிற்றில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரலாம். அதை பார்த்துங்க. தேவையில்லாத பயத்தை ஒழிங்க. நைட்டில் தூக்கம் வரல சார் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் காயத்ரி சொல்லலாம், இல்லை நரசிம்மர் படம் வாங்கி தலைமையில் வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல மாறுதல், அது நல்ல தூக்கம் வரும். அனாவசியமான பயங்கள் இருக்காது. பேக்கெட்டில் கூட நீங்கள் லட்சுமி நரசிம்மர் படம் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல அருமையான மாற்றங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் ராகு வந்து நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து தாயார் தகப்பனார் இவங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு, அதாவது வெளிநாடு இந்த மாதிரியான தொழில் நிமித்தமாக போகக்கூடிய அருமையான நல்ல ஒரு மாற்றங்களை கிடைக்க போகுது. வீண் கலகங்களை தவிர்க்கணும். கலகம் வந்து 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும்போது கலகங்கள் வரும். அதனால் எந்த ஒரு சண்டையை பார்த்தாலும் நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு போயிடாதீங்க. அது ஒரு முக்கியமான உங்களுக்கு உள்ள செய்தியாக போகிறது. இன்றைக்கி மகர ராசிக்கு சந்திராசிரமம்னும் போது நானும் பெருசெல்லாம் பயமுறுத்த மாட்டேன். 8இல் சந்திரன் இருந்தால் தேவையில்லாத, அதாவது இந்த ஒரு என்ன சொல்கிறது, வார்த்தைகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
வெளி இடத்துல சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் முக்கியம். வெளி இடத்துல சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குமோ எதாக இருக்குமோ அதெல்லாம் சொல்ல முடியாது. உணவால் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்குமே நான் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறேன்றது அதெல்லாம் வந்து சந்திராஷ்டிரமத்தில் இருக்கிறதுனால ஒதுங்கி இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, அது ஒரு நல்ல இது. எல்லாத்துலேயுமே லாபம், பணவரவு நல்லாயிருக்கும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஜாஸ்தி. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமாக இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவால் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள்லாம் இருக்குது. ஈவன் குரு கூட 5ல் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல டைம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சந்திராஷ்டிரமம் 1 நாள் 2 நாள் சரியாயிடும் சார், ஒன்றும் பிரச்சனை. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தில் சந்திரன். 7ல் சந்திரன் வந்து ரொம்ப அருமையான விஷயம். காதல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவங்க, காதலுக்கு வந்து பதில் எதிர்பார்க்கிறவங்க நல்ல செய்தி வரும். திருமண முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். உத்தரபாகியம் சம்மந்தப்பட்ட நல்ல அருமையான செய்திகள் வரும். இந்த மாதிரி நல்ல அருமையான நாள். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் நல்லாயிருக்கும். தன நஷ்டம் கொஞ்சம், ராகு கொஞ்சம் தன நஷ்டங்களை எப்பவுமே கொடுப்பார். கொடுக்கவும் கொடுப்பார், கெடுக்கவும் கொடுப்பார். அதனால் தூரதேச பிரயாணம் போக வேண்டியிருக்கலாம். ராத்திரி பிரயாணங்களில் வந்து இந்த திருட்டு பயனால் கொஞ்சம் தூங்காமல், அதே இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த ராகு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அதனால் பேச்சில் கொஞ்சம் ரொம்ப ஹார்டான பேச்செல்லாம் குறைச்சிறது நல்லது. ராகு வந்து 2ல் இருக்கும்போது பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வாயிலே வந்துடும், தேவையில்லாத வார்த்தைகள். அதனால் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான நாளாக இருக்குது. மீனராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான அமைப்பு. நோயெல்லாம் கட்டுப்படும். ஏதாவது பெரிய வியாதி இருக்குதா நீங்கள் நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இருக்காது. போய் செக் பண்ணிங்கன்னா எதுவுமே இல்லை சார் டாக்டர். அடுத்தது எதிரிகளில் வந்து அடங்குவாங்க. 6ஆம் இடத்துல எதிரிகள் அடங்குவாங்க. கடன் வாங்க வேண்டிய அந்த சிச்சுவேஷனே இருக்காது. கடன் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இருக்காது. ஸோ ஒரு நல்ல அருமையான நாள். உங்கள் ராசியிலே ராகு சார். ராகு ராசியிலே உட்காந்து என்ன சொல்லுவோம், வியாதி தேவையில்லாத ரோகம், அதாவது என்ன சொல்கிறது, புதுசாக ஏதாவது வியாதி வரலாம். ஏன்னா ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது வியாதி வந்து தீரும். அதனால் மருந்தும் கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. அதனால் அந்த ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது சர்பதோஷ அமைப்பு. அதனால் துர்கை காளியை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை வந்து சுருக்கமாக தான் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.